தமிழ்நாட்டில் மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கும் திட்டம் உலகிலேயே முன்னோடி திட்டமாகும். பசியின்றி மாணவர்கள் கல்வி கற்க வேண்டும் என்பதே இதன் நோக்கம். 1919ஆம் ஆண்டு நிலவிய இரட்டை ஆட்சி முறையில் 1920 செப்டம்பர் 6ஆம் தேதி சென்னை மாகாண சபையின் தலைவராக இருந்த சர் பி.டி. தியாகராஜ செட்டியார் அவர்களால் 1000 விளக்கு பகுதியில் உள்ள மாநகராட்சி பள்ளியில் முதலாக மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. 1956 ஜூலை 15ஆம் தேதி காமராஜர் அவர்கள் எட்டயபுரத்தில் அன்று மாவட்ட கழக பள்ளியாகவும் இன்று எட்டயபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியாகவும் இருக்கும் அந்த பள்ளியில் தமிழகம் முழுமைக்குமாக மதிய உணவு திட்டத்தை தொடங்கி வைத்து விரிவுபடுத்தினார். 1982 ஜூலை 1ஆம் தேதி திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகில் உள்ள பாப்பக்குறிச்சி என்ற ஊரில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் திரு எம்ஜிஆர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக மாற்றினார். பள்ளிகளில் வழங்கப்படும் உணவுகளுக்கு முதலாக தமிழக அரசு இவருடைய காலத்திலே நிதி ஒதுக்கீடு செய்தது. சத்துணவு அமைப்பாளர்கள், பணியாளர்கள் என தனி கட்டமைப்பே இவருடைய காலத்தில் உருவானது. 1989 ஜூன் மாதம் திரு கருணாநிதி அவர்கள் மாணவர்களுக்கு மதிய உணவோடு முட்டைகளையும் வழங்கும் திட்டத்தை சென்னை நந்தனம் பகுதியில் உள்ள அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் அறிமுகப்படுத்தினார். 2013ஆம் ஆண்டு மே மாதம் 8ஆம் தேதி செல்வி ஜெயலலிதா அவர்கள் மாணவர்களுக்கு 13 வகையான கலவை சாதத்தோடு மசாலா முட்டைகளை உணவாக வழங்கினார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் இத்திட்டம் தொடங்கப்பட்டது. திரு கருணாநிதி மற்றும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் முட்டை சாப்பிடாத மாணவர்களுக்கு வாழைப்பழம் வழங்கினர்.